இந்தியன் சினிமாவில் இது வரைக்கும் யாரும் கேட்காத கதை, பார்க்காத படம், இந்தியன் டைரக்டர்ஸ் இந்த கதையை வச்சு படமே எடுத்த கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் 2026 தீபாவளிக்கும் 2027 தீபாவளிக்கும் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ராமாயணா அப்படிலாம் கிடையாது. நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டுட்டு இருந்த கதை தான். அதை வச்சு நிறைய சீரியஸ் அண்ட் படம் வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் அது பெட்டராக எடுக்க போகிறாங்க. ஸோ முன்னே இருந்த படங்களுக்கும் இப்போ ரிலீஸ் ஆகிற படத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த படத்தை டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து ஃபுல்லாக ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ஸ்க்காக ஐமேக்ஸ் கேமரா வச்சு எடுக்கிறாங்க. அண்ட் விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு ஆஸ்கர் வின்னிங் ஹவுஸான டீனெக்குன்ற கம்பெனியை ஹையர் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. காஸ்ட் அண்ட் க்ரூன்னு பார்த்தீங்கன்னா ராமர் அண்ட் சீதையை வந்துட்டு ரன்பீர் கபூர் அண்ட் சாய் பல்லவி நடிக்கிறாங்க. அண்ட் ராவணனா எஸ் நடிக்கிறாரு. அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் கம்போசர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அண்டு ஹான்ஸ் ஜிம்மர் பண்ணுறாங்க. ரெண்டு பெரிய லெஜண்ட்ஸ் இணைஞ்சு இந்த படத்துக்காக மியூசிக் கம்போஸ் பண்ணுறாங்க. இந்த கிளிம்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ராமரா ரன்பீர் கபூர் வந்து கச்சிதமாக இருந்தார். விஎஃப்எக்ஸுமே நல்லா இருந்தது. மியூசிக் சொல்லவே வேணாம், வேறு லெவலில் இருந்துச்சு. ராமரா ரன்பீர் கபூர் வந்து கச்சிதமாக இருப்பாருன்னு ஏன் சொன்னோன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருந்த ராமர் கேரக்டரோட ஃபிசிக் வந்து ஃபிட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஆதிபுருஷ் படத்தில் பிரபாஸ் பல்காக இருப்பார், பாடி பில்டர் மாதிரி இருப்பார். பட் ரன்பீர் கபூரோட ஃபிசிக் வந்துட்டு ஃபிட்டாக இருக்கும். அதனால நல்லாயிருக்கும்னு சொன்னேன். அண்ட் ஃபர்தராக இந்த படத்தை பற்றி நம்ம படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ நம்ம அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். பாய்.